Dear friends, welcome to our channel AK Raman's Emotional Education Academy. ஸோ இந்த வீக்கில் நாம் நிறைய பேரண்ட்ஸ் அதே போல் நிறைய நம்மளுடைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே ஒரு 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 ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த 2-3 மாதம் ரொம்ப பிஸியாகவே, குறிப்பாக 10th 11th and 12th இங்கே படிக்கின்ற போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும், அவங்களோட அந்த எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் இந்த மாதிரி ஒன்று ஸ்பெஷலாக ஒன்று போடுங்க சார் சொல்ல ஒரு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ரெக்வெஸ்ட் சார்பாக இந்த மாதம் இந்த ஏறக்குறைய கம்மிங் அந்த போர்டு எக்ஸாம் வரைக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏறக்குறைய ஒரு ஏப்ரல் எண்டு வரைக்கும் கூட நம்ம சேனலில் ஒரு போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எதிர்கொள்கின்ற அந்த பிரச்சனைகள், அவங்களுக்கு மேலே தாண்டி எப்படி அவங்க பேரண்ட்ஸ் எப்படி அதை நம்ம ஹேண்டில் பண்ணோம், அப்புறம் டீச்சர்ஸும் எப்படி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், அப்புறம் அந்த டீச்சர்ஸோட அவங்களோட அந்த ஆக்டிவிட்டிக்கு அவங்களோட ஃபாஸ்ட்னஸ்க்கு எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸால் அவங்க கோப்பப் பண்ணணும், அதுக்கு பேரண்ட்ஸ் எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணுங்கிறத இந்த 3 months நம்ம கண்டினியூஸாக எவ்ரி வீக் நம்ம பார்த்துட்டு வரலாம். இந்த ஃபர்ஸ்ட் வீக் இன்ட்ரோடக்ஷனில் நாம் சொல்கிற ஒரு 5 பாயிண்ட்ஸ், ஒரு முக்கியமான 5 பாயிண்ட்ஸ் நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கம்மிங் பை வீக்கில் அதோட டீட்டெயில் இன் டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப் டு தட் யூ கண்டினியூ அவர் வீடியோ. அண்ட் ஆல்சோ பை த வை ஆனந்த் குமார், ஸ்கூல் சைக்காலஜிஸ்ட், ஆத்தர், கோல்டு புக் வின்னிங் ஆத்தர். ஸோ ஹியர் நம்ம பார்க்குறதா ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஸோ பிஃபோர் தட் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா யூ கைண்ட்லி டூ தட். லெட் அஸ் கோ ஃபார் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போது போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலராக 10th 11th and 12th இது வரைக்கும் நம்ம ஸ்டடீஸ் ஓல்டன் அந்த இதில் பார்க்கும்போது ப்ரியாரிட்டி இருக்குது. ஆனால் அது இந்த அளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது நம்மளுடைய நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டடீஸ் ஏன் ரொம்ப நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம நினைக்கிறோம். எல்லாமே கோச்சிங் போயிட்டு இருக்கும்போது அது எப்படி ஒரு குழந்தைகளோட மனநிலை எப்படி நம்ம பாதிக்குது, அது இம்பேக்ட் அது ஆசிரியர்கள் எப்படி நம்ம கொண்டு போகணும், அதே நேரத்தில் வீட்டில் பேரண்ட்ஸ் எப்படி நம்ம சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட்டிவாக ஒரு ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் எப்படி இருக்கணுங்கிறது தான் இந்த சீரீஸ் நம்ம பார்த்து வர்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் என்ன, ப்ரியாரிட்டி நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா அகாடமிக் சேலஞ்சஸ். இந்த அகாடமிக் சேலஞ்சஸ் எடுத்தாலேயே நிறைய போர்ட்ஸ், இப்போ எல்லா கண்ட்ரிலையும் இல்லாத ஒரு விஷயம் இந்தியாவில் நம்ம கண்ட்ரியில் இருக்குது. என்ன அப்படின்னா, மற்றதில் பார்த்தோன்னா ஒரே போர்டு, ஒரே சிலபஸ், அப்புறம் அவங்க கொடுக்குற அந்த சொல்லிக் கொடுக்குற அந்த மெத்தட், அது டெக்னாலஜி பேஸ்ட் நல்லாவே ஹை லெவலில் போயிட்டு இருக்குது. ஆனால் நம்ம கண்ட்ரியில் தான் பார்க்கும்போது நிறைய ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் சிலபஸ், ஸ்டேட் போர்டில் ஆரம்பித்து இப்போ ஸ்டேட் போர்டு மெட்ரிக்கில் நம்ம பார்க்குறோம், அப்புறம் சமச்சீரில் பார்க்குறோம், அப்புறம் அதை தாண்டி ஐசிஎஸ்ல இருக்குது, அப்புறம் ஐபிஎம்ல இருக்குது, அப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம பார்க்க போகிறோம், சிபிஎஸ்சியில் பார்க்க போகிறோம். ஸோ இத்தனை சிலபஸையும் இவ்வளோ ஒரு டேக்கிள் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போது அவங்களோட இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அகாடமிக் சேலஞ்சில் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஃபஸ்ட்டு ரொம்பவே டிப்ரெஷன் ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அவங்க கொடுக்குற அந்த டைமிங்ஸ், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நீங்கள் பேசி பாருங்கள், அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி லேக் ஆஃப் டைம் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூலில் கொடுக்குற ஒர்க்கும் அதே மாதிரி வீட்டில் டே டு டே அவங்கள ஒரு ஹைஜீனிக்காக வைக்கிறதுக்கு செய்கின்ற ஒர்க்கும், அவங்கள ஒரு ஃபிசிக்கலாக ஃபிட் பண்ணுறதுக்கு செலவிடுற நேரமும், அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் கூட அவங்க செலவிடுற நேரமும், ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க செலவு நேரமும் எல்லாமே தாண்டி அவங்க ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டை கொடுக்கணுன்னா ரொம்ப ஒரு ஸ்கில்ஃபுல்லாக ஒரு சேலஞ்ச்ஃபுல்லாக இருக்குது. இப்போது டைம் மேனேஜ்மெண்ட்டு நம்ம பசங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எந்த நேரத்தில் ஒரு ஹை ப்ரொடக்டிவாக, அதாவது என்னென்னா லெஸ் டைம் மோர் ஒர்க், அதே மாதிரி லெஸ் டைம் மோர் ப்ரொடக்டிவிட்டி. அந்த ப்ரொடக்டிவிட்டி பேஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம குழந்தைகளையும் நம்ம ஒரு டேக்ஃபுல் நம்ம கொடுக்கும்போது அவங்க அந்த டைமிங்கில் வர்ற அந்த சேலஞ்சு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வெளியில் வந்துடுவாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது சப்ஜெக்ட் வைஸ் சேலஞ்சஸ். இப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ எல்லா விஷயத்துலையும் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு சயின்டிஸ்ட் ஒன்று எடுத்தோன்னா அதில் ரிலவெண்ட்டாக ஒரு ஃபீல்டு, இப்போ
ஃபிசிக்ஸ் எடுத்துட்டானா அதில் ஒரு ஒரு ரிலவெண்ட்டாக ஒரு ஃபீல்ட், அதுலேயே ஒரு டீப் ஒரு கேட்டகரிஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் இருக்கலாம், அதே நேரத்தில் ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கலாம், அப்புறம் குவாண்டம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக ஒரு ரிசர்ச்சுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து அதில் நம்ம ஸ்டடி பண்ணிட்டு போகிறோம். ஆனால் காமனாக பார்க்கும்போது இந்த சப்ஜெக்ட் வைஸில் எல்லாமே ஒரு பையனுக்கு அது பிடிக்குதா பிடிக்கிறியாங்கிறது ரெண்டாவது விஷயமா தான் நாம் இங்கே பார்க்குறோம். ஆனால் அந்த ஒரு டியூரேஷன், அந்த டோட்டலான ஒரு சேலஞ்சஸ், அதை வந்து அவன் வந்து அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஒருத்தருக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்காம இருக்கலாம், கெமிஸ்ட்ரி பிடிக்காம இருக்கலாம், இல்லை மேத்ஸ் பிடிக்காம இருக்கலாம், என்னதான் இருந்தாலும் ஒரு +2 11th வரும்போது அதே மாதிரி 10th வந்து மீறி இருக்கிற அந்த 5 சப்ஜெக்ட்லையோ அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ அதில் வந்து அவன் ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும், அவன் படிச்சுட்டு தான் ஆகணும். ஸோ இது வந்து அவனுக்கு சப்ஜெக்ட் வைஸாக ரொம்ப ஒரு சேலஞ்சாக ஃபீல் பண்ணுறாங்க. அதை எப்படி நாம் டேக்கிள் பண்ணாங்கிறதையோ அந்த சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். அப்புறம் பார்க்கும்போது நல்லா படிக்கிறாங்க, எல்லாமே எழுதுறாங்க. ஆனால் கடைசி நிமிடம் பார்க்கும்போது இந்த ரிவிஷன், இந்த போதுமான ரிவிஷன் அங்கே இல்லாமல் இருக்கும்போது அவங்க படிக்கிறது அந்த கான்சியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்சியஸ் மைண்ட் அந்த போகிற அளவுக்குமே அந்த ரிவிஷன், அதே போல் அந்த ரிட்டன்ஷன் பவர் வந்து அந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி அவங்க எடுத்துட்டு ஈஸியாக அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உள்ள அந்த இப்போ பார்க்கும்போது எல்லாமே அந்த கட் ஆஃப் எல்லாமே 0.00 போகுது. ஸோ அந்த ரிட்டன்ஷன் பவர் வந்து எப்படி நாம வின் பண்ண கூட நம்ம ஃபியூச்சரை பார்க்குறோம். ஸோ இதில் வந்து அகாடமிக் சேலஞ்சில் நாம் இங்கே பார்க்கலாம். நம்பர் 2 வந்து பார்க்கும்போது ரொம்பவே நமக்கு ஒரு ஒரு பிரச்சனையான சொல்கிறது விட எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி மெத்தட் பார்க்கும்போது எமோஷனல் அண்ட் மென்டல் ஹெல்த். இது ஒரு குழந்தைகள் வந்து எவ்வளோ ஒரு முக்கியங்கிறத ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நமக்கு தெரியும். டீச்சர்ஸாக நீங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு நல்லாவே அதை பற்றி நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஒரு எமோஷனல் லெவலில் வந்து ஒரு மாணவன் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இல்லை நம்ம குழந்தைங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் அணுகிறதுக்கும் ஒரு ரா மைண்டாக ஒரு அணுகிறதுக்கு எவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போது நம்முடைய சக்ஸஸ் பார்க்கும்போது நம்மளுடைய ப்ரியாரிட்டிஸ் 50% வந்து என்ன வெல் பிகன் அப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது வெல் பிகன் இஸ் ஆஃப் கம்ப்ளீட்டட், அதே போல் வெல் பிகினிங் வந்து இஸ் ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த வெல் பிகன் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே எது ரிலேட் பண்ணுறோன்னா வெறும் நம்மளுடைய ஒரு ஃபிசிக்கலாக மட்டும் நம்ம பிகின் பண்ண முடியாது. அங்கே என்ன பண்ணணும், ஒரு எமோஷனல் ஒரு லென்த் அங்கே இருக்கும், ஒரு எமோஷனல் ஃப்ரீ, ஒரு எமோஷனல் வெல்னஸ் அங்கே இருக்கும். ஸோ இந்த எமோஷனல் வெல்னஸ் இந்த எக்ஸாம் டைமில் அந்த போர்டு எக்ஸாம் எழுதுகிற பசங்க, ஸ்கூலில் போகிற பசங்க எப்படி வந்து அவங்க எதிர்கொள்கிறாங்க. அப்புறம் இந்த எமோஷன் இந்த ரிலேட்டடாக மென்டல் ஹெல்த், இந்த மென்டல் ஹெல்த் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ இருக்கிற இந்த 3-4 மந்த்ஸில் எப்படி இருக்குது, அது எப்படி எங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க, எப்படி வந்து அதை நம்ம ரிசால்வ் பண்ணுறங்கிறத நம்ம ஃபியூச்சர் வந்து பார்க்க போகிறோம். இப்போது எமோஷன் எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வர்ற அந்த ஃபியர்லெஸ் ஒரு அவுட்லைன் பார்க்கலாம். ஒரு எக்ஸாமோட ஆங்ஸைட்டி, ஒரு எக்ஸாமுனாலேயே ஒரு ஆங்ஸைட்டி வந்து பாதி பேருக்கு வந்து நமக்கு வரது பார்க்குறோம். அதை உடைக்கிறதுக்கு தான் ஏகப்பட்ட ரிவிஷன் டெஸ்ட், ஏகப்பட்ட எக்ஸாம், ரிப்பீட்டட் எக்ஸாம் எதுக்கு நம்ம ஸ்கூலுக்கு கொடுக்குறாங்கன்னா பாதி பேரண்ட்ஸ் அவங்களே ஒரு ஒரு மென்டல் வந்து ஒரு சஃபரிங் ஆகிடுது. ஏன் எதுக்கு இவ்வளோ எக்ஸாம் கொடுக்குறாங்க, ஏன் ஒவ்வொரு நாளும் பார்த்தாலும் இந்த போர்டு எக்ஸாம் ரிவிஷன் கொடுக்குறாங்களே அப்படின்னா அந்த ஒரு ஆங்ஸைட்டி அந்த ஃபியர்லெஸ்ல இருந்து வெளியில் வர்றதுக்கு தான் அவ்வளோ ஒரு ரிவிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸ்கூலில் நல்ல வெல் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போது அவங்களும் ஒரு சைக்காலஜியில் பேச நல்லா அப்ரோச் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து பேரண்ட்ஸை வந்து நம்ம அதை அந்த அளவுக்கு நம்ம வந்து அது நினைக்கிறது இல்லை, அதோட இம்பேக்ட் வந்து நமக்கு தெரியறது இல்லை. அதே போல் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் பார்க்கும்போது அது அவங்களுக்கு என்னென்னா வந்து லேக் ஆஃப் டூரேஷன் அங்கே இருக்கும். அதே நேரத்தில் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துடும். இந்த மாதிரி நேரத்தில் வர்ற அந்த அகாடமிக் ஸ்ட்ரெஸ், அப்புறம் ஒரு பாடம் வந்து நமக்கு முழுமையாக புரிஞ்சிக்காது. அதே நேரத்தில் நம்ம அதை வந்து சால்வ் பண்ணி ஆகணும், அது ஒரு எக்ஸாம் எழுதி ஆகணும், படித்து ஆகணும். இப்போது புரியாத பாடத்தை நம்ம அதை படித்து அப்புறம் அதை வந்து நம்ம ரிட்டென்ஷன் பண்ணி அதை ரீகால் பண்ணி ஒரு எக்ஸாம் ஆக்சுவலி தாண்டி கொடுத்த போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு சவாலாக இருக்கும். அப்போது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டாக இருக்கிறத எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும், எப்படி வந்து புரியாத விஷயத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி நம்ம கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கூட நம்ம ஃபியூச்சர் வீடியோ நான் பார்க்க போகிறோம். அப்புறம் மெயின் ரீசன் பார்த்தோன்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இப்போது நம்ம சிஸ்டம் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்க்கும்போது எந்த கிளாஸ்லேயும் நாம் ரிட்டன்ஷன் பண்ணுறதில்லை, எல்லாமே நாம் பாஸ் தான் வர்றோம். ஆனால் இந்த போர்டு எக்ஸாம் வரும்போது இப்போ 9th ஸ்டாண்டர்ட் கூட வந்துடுறான், 10th வரும்போது அங்கே நமக்கு ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வந்து அப்படியே கொஞ்சம் மெல்லமாக நமக்கு அப்படியே ஒரு துளிர்க்க ஆரம்பிக்குது. ஒரு வேளை இது வரைக்கும் நாம் ஃபெயில் ஆகாமல் வந்துட்டோம், இதில் எதாவது ஆகிடுமோ,
இதில் தான் அந்த மாதிரி ஒரு பயம் இல்லாமல் அவர் பேசிக்காகவே ஆரம்பத்திலிருந்து எப்படி வந்து அவனுக்கு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருந்து அவனை வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணணும். அதே போல் வந்து லேக் ஆஃப் மோட்டிவேஷன். ஏன்னா எந்த நேரத்தில் எந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சு அதை கொடுக்கும்போது இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வந்து ஈஸியாக வெளியில் வந்துடுவான். ஸோ இதெல்லாம் பற்றி எமோஷனல் மென்டல் ஹெல்த் பற்றி நம்ம ஃபியூச்சரில் மூணாவது நம்ம பார்க்கும்போது நம்ம இப்போ இருக்கிற நம்ம சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பர்சனல் லைஃப் அதே நேரத்தில் ஒரு சோஷியல் லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப ஒரு ஹார்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஒரு பேலன்சிங் மைண்ட், அதாவது ஸ்டடீஸுக்கும் பர்சனல் லைஃப்க்கும். சொசைட்டி லைஃப் நம்ம அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணாலும் அவனுடைய பர்சனல் லைஃப்பில் அவன் எப்படியெல்லாம் கொண்டு வரணும், அவனை வந்து எவ்ரிடே எப்படி வந்து ஹைஜீனிக்காக ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸில் வந்து ஃபிட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் ஸ்டடீஸை எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிறத ஒரு பேலன்சிங் மைண்ட் ஸ்டேட்டை வந்து நம்ம இங்கே கம்மிங் வீக்கில் பார்க்கலாம். அப்புறம் அதுக்கு மீறி பேரண்டல் ப்ரெஷர் வந்து ஒரு பக்கம் இருக்குது. அதுவும் ஸ்கூல் லெவலில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு எபோவ் ஆவரேஜ் நல்ல ஒரு அகாடமிக்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பசங்க அவங்களும் அங்கே ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு பாஸ் பண்ணுறதுக்கே ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற அவங்களும் ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல் சிஸ்டம் இப்படி எப்படி என்ன பண்ணுறாங்க, ஒரு நல்ல ஒரு 90 மேலே நல்ல ஒரு ஆவரேஜ் பண்ணுற பசங்களை அந்த ஸ்கூலில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு ப்ரெஷர் அங்கே கொடுப்பாங்க. இப்போது அந்த நேரத்தில் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து நார்மலாக இருக்கிற ஒரு ஆர்டினரி இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து அங்கே வந்து ஒரு ப்ரெஷர் அங்கே ஃபீல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ரொம்ப பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய அகாடமி சைடில் அவங்கள வந்து நல்ல ஒரு பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கூல் லெவல்லையோ நம்ம அதே வீட்டில் இருந்து பேரண்ட் நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். அது அவங்க வந்து ஒரு அடிஷனலாக ஒரு ப்ரெஷராக அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கூல் நம்ம கரிக்குலம் தாண்டி ஒரு ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதை குறைக்கிறதுக்கு நிறைய நம்ம கவர்மெண்ட்டில் வந்து நிறைய வந்து சிஸ்டங்கள் வச்சுருக்கிறாங்க. ஒரு மினிமல் மெட்டீரியல் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் ஏகப்பட்ட அவங்களுக்கு டெஸ்ட் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் அதெல்லாம் நம்ம வந்து இங்கே சிஸ்டம் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி ஒரு ப்ரெஷர் உருவாகுது அப்படின்னா அதை எப்படி நாம் டேக்கிள் பண்ணுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் பார்க்கும்போது ஒரு சர்டன் ஸ்கூல் லெவலில் பார்க்கும்போது அட்மிஷன் பார்க்கும்போது ஒரு டீச்சர்ஸோட அந்த ஸ்கூலோடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அப்போது அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு அந்தந்த ஸ்கூல் இந்த ரெப்யூட்டேஷன் தகுந்த போல நம்ம மாணவர்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைகள் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனையும் இந்த மாணவர்கள் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும். அதுக்கு வேண்டிய ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, அதுக்கு வேண்டிய பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் அவங்க வந்து இது ஒரு அடிஷனலாக ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல், இது அடிஷனலாக ஒரு பேர்டன் நினைக்காம அவங்கள வந்து இன்னும் நல்ல ஒரு ஆவரேஜ், இன்னும் நல்ல ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏஸ் எ பேரண்ட்டாக நம்ம எப்படி அந்த டீச்சர்ஸ் அந்த அகடமிஷியன்ஸ் கூட நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணி போகணும், எப்படி அவங்களுக்கு வெல் பேலன்ஸ்டாக குழந்தைங்களுக்கும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அகாடமிக்கும். ஏன்னா நம்ம படிக்கிற ஸ்கூல் நம்ம படிக்கிற பசங்க அதில் ஒரு ஸ்கூல் வந்து அந்த ஸ்கூல் வந்து ஹை ரெப்யூட்டேஷன் வருதுன்னா அது எல்லாருக்குமே ஒரு பெருமையான விஷயம்தான். அந்த நேரத்துலையும் அந்த குழந்தைகளும் பாதிக்காம அகாடமிக் சைட்லேயும் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லேயும் ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கிற போல நம்ம குழந்தைகளை வந்து எப்படி நாம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம இருக்கணுங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனலாக பார்க்கும்போது இதில் என்ன ஒரு பெரிய ஒரு சவால் அப்படின்னா எல்லாமே இப்போ நார்மலுக்கு இருக்கிறது தான் சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன். ஸோ இதை வந்து யாராலும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. ஏன்னா இந்த சோஷியல் மீடியா இதிலிருந்து நம்ம குழந்தைங்க குறிப்பாக போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் 10th 11th and 12th அவங்களுக்கு எப்படி அவங்கள யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு நாம் சரியான முறையில் சொல்லி கொடுத்துட்டேன்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். ஏன்னா என்னதான் பண்ணாலும் அது ஒரு மூளையில் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு டோபமைன்ங்கிற ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் அங்கே வந்து செக்ரேட் ஆகுது. எந்த அளவுக்கு வந்து நாம சோஷியல் மீடியாவில் இன்ட்ராக்ட் ஆகிறோமோ அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது. இன்னுமே மோர் அண்ட் மோர் வந்து அந்த டோசேஜ் வந்து கேட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம மாணவர்களுக்கு நம்ம குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும். அதே நேரத்தில் எஸ் எ பேரண்ட்டை நம்மளும் அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பசங்களை வந்து டிவி பார்க்காத, செல்லு பார்க்காத, இது சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸ் உட்காந்து பார்த்துட்டு இருந்தானா அவங்க நம்ம ஏஜ்லேயே அது ஒரு கண்ட்ரோல், நம்ம மைண்ட் கண்ட்ரோல் பவர் இல்லாமல் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஸோ அது வந்து நம்ம ஏஸ் பேரண்ட்டை வந்து நம்ம ரோல் மாடலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ் எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்,
எந்தெந்த ஆப்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துவது மூலம் அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம கம்மி பண்ணலாம், எப்படி ஒரு பேரண்டல் லாக்ங்கிறது என்ன, அதே நேரத்தில் எப்படி ஒரு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது எப்படி, எந்த மாதிரி ஒரு அலாரம் செட் பண்ணி குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி எப்படியெல்லாம் செட்டப் பண்ணுங்கிறத நாம் ஒரு ஸ்மார்ட் போர்டில் வந்து நம்ம தனி ஒரு செஷனில் பார்க்கலாம். அதில் ஒரு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அதில் டிஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம குழந்தைகளுக்கு பாதியாக போயிடும். அது எப்படி ஹவு டு அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் சோஷியல் மீடியா, அதே போல் ஹவு டு மினிமலைஸ் த ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதே போல் வந்து ஹவு டு மினிமலைஸ் த ஸ்க்ரீன் டைம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பெஷலாக ஃபியூச்சர் கம்மிங் வீடியோஸில் இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பார்க்கணும்னா முக்கியமானது இந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் எவ்வளோ ஒரு ஸ்டடீஸ் முக்கியமோ அதில் ரொம்ப ரொம்ப ஸ்டடிஸ், அதாவது சவுண்ட் பாடி நியர் சவுண்ட் மைண்ட். ஏன்னா ஹெல்த் வந்து ஒன்ஸ் வந்து நாம் அதை வந்து நம்ம கொஞ்சம் அதை வந்து நம்ம கேர் பண்ண விட்டுட்டோன்னா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது அத்தனையும் வீணாகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் குழந்தைங்க, ஒரு சில குழந்தைகளை வந்து அது இயல்பாகவே அவங்க வந்து ஒரு ஹெல்த் கான்சியஸ் ஏதோ அவங்க ரெகுலர் ஹேபிட்லேயே பண்ணிடுறாங்க. ஒரு சிலர் வந்து அகாடமி சைடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு ஹெல்த் சைடு வந்து ரொம்பவே இக்னோர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எப்படி ஒரு ஒரு வண்டி இருக்குதுன்னா வண்டிக்கு வந்து 2 வீலுமே முக்கியம். ஒரு 2 வீலர் இருக்குதுன்னா 2 வீலுமே, ஒரு வீல் வந்து ஏதோ ஒரு ஆகிட்டேன்னா நிச்சயமாக அந்த வண்டியால் போக முடியாது, நம்ம நினச்சா அந்த கோலுக்கு ரீச் பண்ண முடியாது. அதே போல் எப்படி வந்து நம்ம அகாடமிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒரு ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா தான் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க முடியும். அதே நேரத்தில் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனும் அவங்களுக்கும் இது வந்து ஒரு லெஸ் பர்டனாக இருக்கும். இப்போது ஹெல்த் வந்து எப்படி நம்ம வெல்னஸ் பார்க்கணும், இதில் ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட் பார்க்கும்போது ஸ்லீப் டெப்ரிவேஷன். இவங்க கொஞ்சம் ஓவர் ஒர்க் அதை அக்கம்ப்ளிஷ் பண்ண சொல்லிட்டு லேக் ஆஃப் ஸ்லீப் டெப்ரிவேஷனில் வந்து ரொம்பவே நம்ம பசங்க, அதுவும் நல்ல ஒரு ஆவரேஜ் எபோவ் ஆவரேஜ் இருக்கிற பசங்க தான் இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்போது அந்த பசங்களை வந்து நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது எப்படி வச்சுன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்ம அன்றைய காலத்தில் வந்து நம்ம மகாத்மா காந்தி வந்து சென்னைக்கு வருவார், அங்கே வந்து அவர் ஸ்டே பண்ணிட்டு இருப்பார். அப்போது நம்ம மகாகவி பாரதியார் அவர்கள் வந்து சென்னை அதே மெரினா பீச்சில் வந்து ஒரு கூட்டம் அங்கே கூட்டத்தை நடத்துகிறாங்க. அப்புறம் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறதுக்காக மகாத்மா காந்தியடிகளை வந்து அவங்க வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு வருவார். வந்த உடனே இவர் வந்து நேராக பார்க்குறதுல அவர் தான் நேராக ஒரு முண்டாஸ் கவிஞர் இல்லையா, நேராக உள்ளே போகிறாரு, வாயில் காப்பான் நிற்பார், அவர் அப்படியே தள்ளிட்டு உள்ளே போகிறார். போயிட்டு உடனே காந்தி கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி சோன்ஸ் வந்துருக்குது, இந்த மாதிரி மீட்டிங் வரும், எனக்கு நீங்கள் தலைமை தாங்க முடியுமான்னு கேட்குறாரு. அப்புறம் காந்தி அவரோட ஷெட்யூலில் பக்கத்தில் பார்த்துட்டு இல்லைங்க இப்போ வர முடியாது அப்படிங்கிறார். வர முடியாதுன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி வர முடியாது, அன்றைக்கி வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்ன உடனே அவர் ஓகே காந்தி தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவர் வி வில் சி நெக்ஸ்ட் டைம்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஆஃப் லக்னு வந்துடுறார். வந்த அப்புறம் இப்போ மகாத்மா காந்தி அவரோட ஸ்டைல் அப்ரோச், அவரோட அந்த வேர்ட் லாங்குவேஜ் எல்லாம் கேட்டப்புறம் அவரோட அந்த வீரம் கம்பீரை பார்த்துட்டு பக்கத்தில் கேட்குற ராயு ஊயஷி அப்படிங்கிறார். அப்புறம் சொல்லுவார், இவர் வந்து முண்டாஸ் கவிஞர், இவர் சொல்லுவாங்க பாரதி சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாருன்னா ஜஸ்ட் யூ ப்ரெசர்வ் ஹிம் அப்படிங்கிறார். நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த நேரத்தில் நீ வந்து அவரை வந்து நீங்கள் காப்பாற்றுங்க அப்படிங்கிற. அதே போல் வந்து நம்ம இப்போ இருக்கிற நம்ம சுச்சுவேஷனில் வந்து இந்த மாணவர்கள் வந்து குறிப்பாக அகாடமிக் போர்டு எக்ஸாமில் கூட அந்த ஹெல்த் என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஆரோக்கியத்தில் நம்ம காப்பாற்றும் போது நிச்சயமாக அந்த பசங்களுடைய நிச்சயம் மேலே வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே போல் இது மெயின் காரணமாக என்னன்னா உங்களுக்கு ஹீட்டிங் ஹேபிட்ஸ். அவங்க எந்த நேரத்தில் வந்து சாப்பிட்றது கூட நேரம் இல்லை ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அவங்க ஹீட்டிங் ஹேபிட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் எப்படி நம்ம கொண்டு வரணும் பார்க்கணும். அப்புறம் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, இதுவே ரொம்பவே அவங்களுக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சாக இருக்குது. அதாவது ரொம்பவே ஒர்க் லோட் அங்கே கொடுக்குறாங்க, ஸ்கூலில் கொடுக்குறாங்க, வீட்டில் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் ஃபிசிக்கல் வந்து ஆக்டிவிட்டி அங்கே இல்லாமல் இருக்கும்போது நிச்சயமாக அந்த மாணவர்களால் குறிப்பிட்ட இது மேலே தாங்க முடியாது. அது நிச்சயம் என்ன கூட ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க ஒரு லாஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரீகெயின் பண்ணும்போது இன்னுமே அவங்களுக்கு டைம் ஃப்ரேம் என்ன ஆகும்னா ரொம்ப கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும். அந்த நேரத்தில் குறிப்பிட்ட டாஸ்க்கை வந்து முடிக்க முடியாமல் போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமாக பார்க்குறோம். அப்புறம் பார்க்கும்போது அதர் சேலஞ்சஸ் நார்மலாக இது நம்ம ஈஸியாக நம்ம டேக்கிள் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தா லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ். இப்போ இருப்பாங்க லாஸ்ட் டைமில் வந்து அவங்களால ஏதோ ஒரு இன்ஸ்ட் எடுக்காமல் இருக்கும், நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஏஸ் எ பேரண்ட்டாக ஏஸ் எ டீச்சர் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த லாங்குவேஜஸ் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது, அப்புறம் இப்போ ஸ்கூல் வீட்டில் இருக்கிற அந்த என்விரான்மெண்ட், அப்புறம் வந்து ஒரு லாங்குவேஜ் ப்ரெசன்டேஷன் ஸ்டைல்ஸ், அப்புறம் பார்த்தோன்னா காமனாக இருக்கிற ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ். அந்த நேரத்தில் ஒரு ஃபேமிலி இஷ்யூஸில் வந்து நம்ம
நிச்சயமாக மூட்டை கட்டி தூரம் வீசிடணும். இந்த 3-4 மாதத்துக்கு எவ்வளோதான் நம்ம வீட்டில் வந்து என்னதான் ஒரு பிரச்சனை இருந்தாலும், என்னதான் ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும், லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் இருந்தாலும், இந்த போர்டு எக்ஸாம் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த வீட்டில் வந்து நம்ம எல்லாம் தூரமாக கட்டி வீசிட்டு, அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய எல்லாம் அதாவது பார்க்கணும் பசங்களுக்கு வந்து நம்ம எந்த அளவு டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்க இல்லாமல் இருக்கும்போது நிச்சயமாக அவங்களோட ஃபியூச்சர் வந்து பிரைட்டாகவே அவங்க வருவாங்க. அதே நேரத்தில் மற்ற இஷ்யூஸ் எல்லாமே அவங்களுடைய அந்த ஹெல்த் அண்ட் இஷ்யூ பார்த்தோம், இந்த லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் பார்த்தோம், குறிப்பாக பார்த்தா அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங். ஸோ இந்த ஒரு கிரிசிஸ் டைமில் இந்த குரூசியல் நேரத்தில் வந்து ஹேண்ட் ரைட்டிங் நான் ப்ராக்டிஸ் கொடுக்க முடியலை இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்குது. அப்புறம் நிறைய பார்த்தீங்கன்னா காமனாக வந்து இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இது கூட அவங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும். நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல ஆன்சர் வந்து பர்சன்டேஜ் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து அங்கே கொஞ்சம் லேக்காக இருக்கும்போது அவங்களுக்கு எதிர்பார்த்த மார்க் வந்து அந்த எவாலுவேஷனை வந்து கொடுக்க முடியாமல் அவங்கள ஃபாலோ பண்ண முடியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து அதர் சேலஞ்சஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு 5 ஃபேக்டர் வந்து இனி கமிங் 3 monthsல வந்து இந்த எபிசோடில் வந்து இது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் let us see that. So those who are not subscribed, you kindly do that. Let us see by the next video with a new topic, with a new idea, with the same continued episodes. So by that, we will leave you. We'll thank you by your Anand Kumar.